வேலை முடிந்து வெளியே வந்த நந்தன், ஆஹா, என்ன இன்னும் சக்தி மேடம் கிளம்பல போல என்று அவன் அரைவாசலில் நின்று அவள் அழகை பருகி கொண்டு இருந்தான். செல்லக்குட்டி, சீக்கிரம் என்னிடம் வா. உனக்காக இங்க ஒருத்தன் ஏங்கிக்கிட்டு இருப்பது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எப்பவும் என் செல்லம் அழகுதான். எதர்ச்சியாக கண் விழித்த சக்தி அவள் கண் எதிரில் நந்தனை கண்டவுடன் தடுமாறினாள். வைத்த கண் எடுக்காமல் அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். இருவரும் பார்வையால் ஒருவரை ஒருவர் விழுங்கிக் கொண்டிருந்தார்கள். சக்தி மனம் என்ன சொல்லியும் அவள் பார்வையை அவன் மீது இருந்து திரும்ப முடியவில்லை. எப்பொழுதும் அவளை இம்சை செய்யும் அழகிய கேசம், கண்கள் இப்பொழுது இம்சை செய்தன. நான் என்ன செய்கிறேன்? நான் இப்படி நினைத்தேன் என்று நினைத்தால் நந்து என்ன நினைப்பான்? அதுவும் அவனுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் வர. என் புத்திய இவரை பார்த்தால் தடுமாறுது. இது சரிப்பட்டு வராது என்று அவள் உணர்ச்சிகளை அடக்கினாள். நான் செய்வது தப்பு என்று அவள் தலையில் குட்டி கொண்டாள். என்ன மேடம், நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று விசில் அடித்து கொண்டே ரிஷிநந்தன் அருகில் வந்தான். கண்களை வைத்து அவள் உணர்வுகளை துல்லியமாக கண்டுபிடித்தான். இவன் தூரத்தில் இருந்தாலே என் மனம் தடுமாறும். இப்பொழுது அருகில் வந்தால் செல்போன் பார்த்து கொண்டுதான் வருகிறான். ஒருவேளை தெரிந்திருக்குமோ? நல்ல வசமா மாட்டினேனா? மனதில் நினைத்ததை முகத்தில் காட்டாமல், குட் ஈவினிங் நந்து. என்ன சக்தி, என் செல்போன் பத்திரமா உங்ககிட்ட தானே இருக்கு? அட பாவி, எனக்கு தெரிந்து விட்டது என்று சரியா கண்டுபிடிச்சிட்டானே. சமாளி சக்தி, சமாளி என்று அவளுக்குள் சொல்லிக்கொண்டாள். இத்தனை மாதமா என்னை யாரு என்று தெரியாத மாதிரி லுக். இப்ப பாரு இவனை. அவள் கையில் இருந்த செல்போன் அப்பொழுது சரியாக அலறியது. அவன் செட் செய்து வைத்திருந்த அதே காலர் டோன். சிறகின்றி வானில் பறந்தான். சாரி சார், அன்று நான் கிளம்பும் அவசரத்தில் என்று தடுமாறினாள். அவசரத்தில்? என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாமா? செய்தால் தப்பில்லையா? சக்தி வேகமாக இல்லை என்று தலையாட்டினாள். ரிஷி அவள் பட்டு கன்னத்தில் நச்சென்று ஆழ்ந்த முத்தம் பதித்தால் என்ன என்று தலை தூக்கிய உணர்வை பெரும் பாடுபட்டு அடக்கினான். அதுவும் தப்பில்லை என்று அவன் மனதிடம் வாதாடினான். நான் உன்னிடம் எதற்கும் கண்டிப்பா வட்டியுடன் வசூல் செய்யாமல் விடமாட்டேன் என்று சக்தி கன்னத்தில் இருக்கும் அழகிய மச்சத்தை பார்த்து கூறினான். அவளுக்காக காப்பி எடுத்து வந்த நந்தன் அவள் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்து, சக்தி, ஆர் யூ ஓகே என்று பதட்டமாக அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். அவன் கரிசனத்தில் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரியாக வழிந்தது. என்ன கண்ணம்மா, என்னாச்சு என்று ரிஷி பதறினான். அவள் தாமரை அத்தை அவளை அடிக்கடி ஆசையாக கண்ணம்மா என்று கூப்பிடுவது வழக்கம். அவள் ஒன்றும் சொல்லாமல் போகவே அவள் செய்ய வேண்டிய வேலையை அவனே முடித்தான். அவளை பிடித்த கைகளை விடாமல் அவன் வேலையை தொடர்ந்தான். ரிஷி கைகளில் சக்தி கைகள் அடங்கினவுடன் பாதுகாப்பாக உணர்ந்தாள். அந்த இனிய தருணத்தை கண்மூடி ரசித்தாள். ரிஷி வேலை முடித்தபோது அவன் தோளில் ஆசையாக கண்மூடி படுத்திருக்கும் சக்தியை ரசித்தான். அவள் கன்னத்தில் இருந்த மச்சத்தை வருட கை துடித்தது. ரிஷி அவளை மனம் இல்லாமல் எழுப்பி கிளப்பினான். ரிஷியின் பார்வை இவளை தொடர்வதை என்ன செய்தும் அவனால் தடுக்க முடியவில்லை. அதே போல சக்தியும். ரொம்ப குளிர்காலம். அதனால் ரிஷி அலுவலகத்தில் உள்ள சிலரும் அவன் நண்பர்களும் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் சின்ன பார்ட்டி போல ஏற்பாடு செய்து பொழுதை கழித்தார்கள். அந்த வாரம் ரிஷி வீட்டில்தான் பார்ட்டி. சுமார் 10 பேர் சேர்ந்து ஒன்றாக உணவு உண்டு, பிறகு சீட்டு, அந்தாக்ஷரி, பாட்டு என்று ஆட்டம் களைக்கட்டும். நேரம் போவதே தெரியாமல் விளையாடுவார்கள். சனிக்கிழமை காலை நேரத்திலேயே சக்தி ரிஷி வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். நான் இப்போ போனாதான் நந்து எனக்கு அடுத்த வாரம் உதவி செய்ய வருவான் என்று கிளம்பினாள். காலை 8 மணிக்கு அழைப்பு மணி ஒலி கேட்டு, இந்த நேரத்தில் யாரு
இந்த குளிர்காலத்திலும் தூங்க விடாமல் செய்கிறது என்று ரிஷி புலம்பிக் கொண்டே கதவை திறந்தான். வாசலில் அழகான ஸ்கர்ட் அணிந்து அதற்கு பொருத்தமான டைட் டாப் போட்டு குளிரில் நடுங்கிக் கொண்டு தேவதை போல நின்று கொண்டிருந்த சக்தி உதட்டை குவித்து வாயில் இருந்த குளிர் புகை ஊதிக்கொண்டு இருந்தாள். சக்தியா? நந்துக்கு தூக்க கலக்கத்தில் ஒன்றும் புரியவில்லை. அப்போதுதான் தூக்கத்தில் சக்தியை பற்றி கனவு கொண்டிருந்தான். கனவுதான் தொடர்கிறது என்று வாசல் கதவை உடனே சாத்திவிட்டான். அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே புரியவில்லை. தூக்கம்தான் தொடர்கிறது என்று அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவன் திறந்ததும் அவனை ஆசையாக பார்த்த சக்தி அவன் கதவை மூடியவுடன் கோபம் கொண்டாள். சக்தி வெளியே பொறுமியபடி இரு உன்ன என்று ஹாலோவின்காக வாங்கிய பேய் முகமூடி அணிந்து கொண்டு அழைப்பு மணியில் கை வைத்து விடாமல் அழுத்தி கொண்டு இருந்தாள். ரிஷி பதறி கதவை திறந்தான். உண்மையாலும் அந்த முகமூடியை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நந்து அதை பார்த்து ஆ அம்மா பேய் பேய் என்று கதவை படார் என்று சாத்திவிட்டான். அவன் தூக்கம் மொத்தமும் பறந்தது. கண்களை தேய்த்து விட்டு கொண்டு அவன் கைகளை கிள்ளி பார்த்தான். அச்சோ, பொம்பளை பேய் போல இருக்கே. நான் வேற தனியா இருக்கேன். இப்போ என்ன செய்யறது? 911க்கு கூப்பிடலாமா என்று யோசித்து முழித்து கொண்டு இருந்தான். சக்தி அவள் பையில் உள்ள கண்ணாடியை எடுத்து அவள் முகமூடியை பார்த்தாள். அச்சோ, நிஜமாவே பயமாதான் இருக்கு. நந்து பேசும் குரல் அவளுக்கு தெளிவாக கேட்டது. வெளியே வயிற்றை பிடித்து சிரித்து கொண்டு இருந்தாள். நந்து, ஒருவேளை கனவா இருக்கும். முதலில் சக்தி தான் நின்று கொண்டு இருந்த மாதிரி இருந்தது. நம்ம நந்து ஹாலோவின் போதை வீட்டில் இல்லாமல் வெளியே எங்கேயாவது பயந்து கொண்டு சென்று விடுவான். இப்போ வாசலில் பேயை பார்த்தால், இப்போ மறுபடியும் கதவு லென்ஸ் வழியாக எட்டி பார்த்தான். அந்த பேய் நின்று கொண்டு கதவை பிராண்டியபடி ஹிஹி என்று சத்தம் செய்து கொண்டு இருந்தது. ரிஷி மனதில் சஷ்டி கவசம் சொல்லி கையில் பூரிக்கட்டை எடுத்துக்கொண்டு அவன் அறையில் இருக்கும் கருப்பு கம்பளியை தலை முழுதும் போர்த்தி கொண்டு என்று சத்தமாக கத்திக்கொண்டும் கதவை வேகமாக திறந்தான். இதை பார்த்த சக்தி ஆ என்று அலறி நந்து காப்பாத்து என்று கத்தத் தொடங்கினாள். சக்தி குரலை கேட்டு ரிஷி போர்வையை விளக்கினான். சக்தி இன்னும் முகமுடி போட்டு கத்தி கொண்டும் இருந்தாள். சக்திதானா? சரியான வாளு ராட்சசி. காலையில ஏண்டி படுத்துற என்று அவள் முகமுடியை கலட்டினான். கண்ணை மூடிக்கொண்டு நந்து நந்து என்று விடாமல் கூறிக்கொண்டு இருந்தாள். பயத்தில் குளிரில் அவள் மேனி நடுங்கி கொண்டு இருந்தது. வேகமாக அவளை உலுக்கி ஹே சக்தி, பூஸ்ட், கண்ணத்தர, இங்க பாரு, உன் நந்துதான் என்றான். மெதுவாக ஒற்றை கண்ணை திறந்து பார்த்தாள். ரிஷி சிரித்து கொண்டு இருந்தான். குளிரில் சக்தி கன்னங்கள் அவள் மூக்கின் நுனி எல்லாம் பனீர் ரோஜா நிறம் கொண்டன. கண்களில் கோபமாக நின்று இருந்த சக்தி அவனை திட்ட எண்ணி அவனை பார்க்கும்போது ரிஷி முழிப்பதை பார்த்து அவனை அமைதிப்படுத்தி, இந்த குளிரில் நின்று கொண்டு இருக்கேன், உள்ளே வா என்று கூட சொல்ல மாட்டேங்கிற என்று அவனை தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள். நான் மனுஷங்களை மட்டும்தான் வீட்டுக்குள்ள விடுவேன், பேய்களுக்கு அனுமதி கிடையாது சக்தி என்று கிண்டல் செய்தான். பயந்தே போயிட்டேன் நந்து. நந்து மனதில் நான் உனக்கு மேல பயந்து விட்டேன் சக்தி என்று கூறிக்கொண்டான். ஹே சக்தி, காலை நேரத்தில் இத்தனை சீக்கிரமா என்ன விஷயம்டா? முகமுடியெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிக்கு போயிட்டு வரியா இல்ல போக போறியா? நீ அந்த முகமுடி போடலை என்றாலும் பேய் மயிறு தான் இருக்க என்றவுடன் சக்தி ஹிஹி ஜோக் சிரிக்கனமாக்கும். உண்மையா சக்தி, நீ பேய் மாதிரி தான் இருக்க, ஜோக் இல்ல. எப்பொழுதும் உன்னை பார்த்து பயப்படுவேன் என்று ரொம்பவே பயந்துட்டேன். உனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். சக்தி பேய்க்கு வேண்டுமென்றால் நடுவரிடம் முதல் பரிசுக்கு சிபாரிசு செய்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே மகன்டி. இப்படி படுத்துற
என்றான் ரிஷிநந்தன். நந்து என்று சினிங்கினாள் சக்தி போலியாக முறைத்து. ஹீட்டர் அருகில் சென்று கைகளை தேய்த்து கன்னத்தில் வைத்து, உனக்கு போய் ஹெல்ப் செய்ய வந்தம் பாரு, என்ன சொல்லணும். குளிரால் கைகளை தேய்த்து கொண்டு சோஃபா மீது கால்களை கட்டி அமர்ந்து கொண்டாள். என்ன ஹெல்ப் சக்தி? எதுக்கு? ஒருவேளை ஏதோ அலுவலக வேலை விஷயமா வர சொல்லியிருந்தேனோ என்று குழம்பினான். விடுமுறை நாளில் சக்தியை பார்க்கணும், அவள் கூட இருக்கணும் என்பதற்காக வேலை என்று கூறி நந்து அவளை வர சொல்லிவிடுவான். அவளும் போர் அடித்து கொண்டு இருப்பதனால் இவனுடன் நேரத்தை செலவு செய்ய ஆசையாக ஓடி வந்து விடுவாள். ரிஷி கேட்பதை பார்த்து சக்தி மனதில், இன்று பார்ட்டி இல்லையா, கேன்சல் ஆயிடுச்சா, ஒரு மெசேஜ் கூட வரலையே என்று அப்பாவியாக யோசித்து கொண்டு இருந்தாள். நைட் டின்னருக்கு ஹெல்ப் வேண்டாமா என்ற சக்தியை ரிஷி வினோதமாக பார்த்தான். ரிஷி, இப்போ காலை தானே என்று மணியை ஒரு முறை பார்த்து கொண்டு அவளிடம் கேட்டான். ஆமா நந்து, காலை 8 மணி 15 நிமிடம் 48 நொடி. சரியா? சரிதான். நந்து கிண்டலாக, நைட் டின்னருக்கு இப்போதிலிருந்து என்ன செய்ய போறீங்க மேடம்? பெரிய பிளான் செய்து வந்திருக்கீங்க போல. பிளான் எல்லாம் இல்ல, உங்களுக்கு உதவி செய்யதான். இந்த குளிரையும் பொருட்படுத்தாது ஓடோடி வந்தேன். நந்து சிரித்து கொண்டே, என்ன உதவி மேடம்? காய் கட் பண்றது, சாமானை எடுத்து கொடுக்கிறது என்று அடுக்கிக் கொண்டே சென்றாள். அது இப்பவே செய்ய வேண்டாம் சக்தி, மாலை 6 மணிக்கு செய்தால் போதும். அப்பா ஆரம்பித்தால் முடிச்சிடலாமா என்று அப்பாவியாக கேட்டாள். ரிஷி மனதில், இவ ஊருக்கே சமையல் செய்ய போற ரேஞ்சுக்கு பேசுறா. ரிஷி தலையசைத்து ஆமாம் என்றான். சக்தி நாக்கை கடித்து, சாரி நந்து, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேனா? விட்டா பயத்தால் மயக்கமே போட்டு இருப்பேன். அந்த ரேஞ்சுக்கு பயம் கொடுத்துட்டு பேசுறத பாரு இவள என்று ரிஷி பல்லை கடித்தான். நீ மட்டும் என்னவா நந்து? நல்ல வேலை சக்தி, போலீஸை கூப்பிட்டு இருப்பேன், பிழைத்தாய். அவன் சொல்லி முடிக்கும்போது சோஃபாவில் இருக்கும் தலையணை அவனை நோக்கி பறந்தது. ஹே கூல்டா என்று அவள் அருகில் இருக்கும் பூஞ்சாடியை நகர்த்தி வைத்தான். சக்தி அவன் செய்ததை பார்த்து, பிழைத்து போ நந்து என்று சிரித்து விட்டாள். உங்களை தொந்தரவு செய்ததற்கு சாரி என்று வருந்தினாள். ஹே, காலை உணவை இப்பவே சாப்பிடணும், அதற்காக சமையல் இப்ப செய்யலாம், அதனால நோ ஃபீலிங்ஸ் என்று கிண்டல் செய்தான். சக்தி அவனை முறைத்து, இத்தனை தூரம் வந்திருக்கேன், இந்த சின்ன பெண்ணிற்கு ஒரு வாய் காப்பி தராம பயன்படுத்தி கிண்டல் செய்து கொண்டிருக்கீங்க. நீங்க ரொம்ப மோசம் நந்து, காப்பி கிடைக்குமா கிடைக்காதா என்று மிரட்டினாள். சின்ன பெண் செய்யற வேலையை பாரு, எல்லாம் எங்க அம்மா கொடுக்கிற செல்லந்தான் என்று முணங்கினான். சமையல் அறையில் மேடை மீது அமர்ந்து அவனுக்கு வேண்டும் என்கிறதை எடுத்து கொடுத்தாள். அவளுக்காகவே இந்தியா சென்றபோது காப்பி பொடி ஃபில்டர் எல்லாம் வாங்கி வந்து இருந்தான். பேஷ் பேஷ், உங்க காப்பி நன்னா இருக்கு என்று ஒரு சொட்டு விடாமல் குடித்து முடித்தாள். இந்த காப்பிக்காக 7 மலை 7 கடல் தாண்டி ஓடி வர வேண்டியதா இருக்கு. இங்கேயே இருந்துடு, எப்பவும் குடிக்கலாம். அது எப்படி நந்து? எங்க அத்தை கொன்னே போடுவாங்க. உங்க அத்தை ஒன்றும் சொல்லவில்லை என்றால் மேடம் இங்கேயே தங்கிடுவீங்களா? அது எப்படிடா என்று சக்தி அவனை முறைத்தாள். உங்க அத்தை என்றால் பயமா? ச, லோட்டஸ் மேல பயம் எல்லாம் இல்லடா, அத்தனை பிரியம். அவங்க மனசு நோகாம நடந்துக்கணும்னு நினைக்கிறது தான். நந்து வேண்டுமென்றே, நான் கூட உங்க அத்தைய கொடுமைக்காரி வில்லி அளவுக்கு கற்பனை செய்துட்டேன். சக்தி கோபமாக, யாரை பற்றி வேண்டுமானாலும் சொல்லு, எங்க அத்தை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது என்று மிரட்டினாள். ரிஷி பயந்த மாதிரி, அம்மா தாயே, உங்க அத்தை தெய்வத்தை ஒன்றும் சொல்லல போதுமா? அவன் கூறினதை பார்த்து சக்தி சிரித்து விட்டாள். சக்தி அவனிடம், ஏன் நந்து, என்னை முதலில் பார்த்தவுடன் கதவை சாத்தி விட்டீங்க? எத்தனை ஆசையா வந்தேன் தெரியுமா?
நந்து சக்தியிடம் அப்பதான் உன்னை கனவில் கொஞ்சி கொண்டு இருந்தேன் என்று சொல்ல முடியாமல் கனவு என்று நினைத்தேன் பூஸ்ட் என்று சமாளித்தான். உங்களுக்கு ஹெல்ப் செய்யட்டா? நல்ல டிஃபன் செய்து தரியா நந்து? கண்டிப்பா செய்யலாம் சக்தி. இப்போ ஹெல்ப்னு சொன்னீங்களே சக்தி மேடம், என்ன ஹெல்ப்? கிண்டல் செய்யாத நந்து. சரி, கிண்டல் செய்யல போதுமா? முதலில் உனக்கு என்ன வேணும்? பிடிக்கும் பிடிக்காது என்று ரிஷி கேட்டவுடன் சக்தி, பிடிக்காததே எதுவும் இல்லடா, நாங்க சுத்தம் செய்வோம், அதுதான் தெரியுமே. ஸ்வீட் எல்லாம் பிடிக்கும், அதுவும் திருநெல்வேலி அல்வா என்றால் ரொம்ப பிடிக்கும். எங்க மாமா சூடா இலையில மடித்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பாரு, அதற்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். நீங்க பேப்பரில் ஸ்வீட் என்று எழுதி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ரிஷி அவள் சொன்னதை மனதில் குறித்து கொண்டான். உனக்காக ஸ்வீட் கடையே ஆரம்பிச்சிடுறேன்டி செல்லம் என்று மனதில் கொஞ்சிக் கொண்டான். சரி, இப்ப சாப்பிட என்ன செய்யலாம் சொல்லு சக்தி. நான் பெரிய லிஸ்ட் தருவேன், உன்னால முடியாது நந்து. சும்மா சொல்லு சக்தி, என்ன செய்யலாம்னு ரிஷி அவன் வாயாலே கேட்டான். சாதாரணமா ஏதாவது சொல்லுவா என்று எதிர்பார்த்த ரிஷி, எனக்கு பொங்கல், வடை, இட்லி, சாம்பார், கேசரி மற்றும் போடும் என்று சக்தி கூறினவுடன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான். நீ சொன்னது மட்டும் போதுமா சக்தி மேடம்? இப்போதைக்கு அது போதும் நந்து சார். அவளை முறைத்தபடி ஹோட்டல் அளவிற்கு சொல்லிவிட்டு பாவமாக போதும்னு வேற சொல்றா. சக்தி உடனே ரிஷியிடம், நீ தானே கேட்ட, அதுக்காக இப்படியா லிஸ்ட் கொடுக்கிறது என்று ரிஷி பாவமாக கூறினான். ரிஷி அவளுடன் பேசியபடியே விளையாட்டு போல அவ கேட்ட வடை, பொங்கல், கேசரி, சாம்பார், இட்லி மாவு இல்லாத காரணத்தால் ரவா இட்லி செய்து அசைத்து விட்டான். ரிஷி அவள் சொன்னதையெல்லாம் வேகமாக முடித்து எல்லா உணவு வகையும் டேபிள் மீது அடுக்கி ஒற்றை பூர்வம் ஏற்றி எப்படி என்று கேட்டபோது சந்தோஷத்தில் அவனை கட்டி பிடித்து கன்னத்தில் இதழ் ஒற்றினாள். சக்தி சந்தோஷமாக, இந்த மாதிரி உணவையெல்லாம் பார்த்தே எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுமா? ரிஷி அதிர்ச்சியில் உறைந்து கன்னத்தை தடவியபடி, ஆஹா, இதற்காகவே தினமும் சக்தி மேடம் கேட்கறதை செய்து கொடுக்கலாம் போல. சக்தி சாப்பிட்டு முடித்த பின்பு, இந்த மாதிரி நான் சாப்பிட்டா இந்த கடோத் கட்சி வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, என்னை யாரும் கல்யாணம் செய்துக்க மாட்டாங்கப்பா என்று நந்துவிடம் கூறினாள். நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் குட்டிமா என்று ரிஷி சொன்னது சக்தி காதில் விழவில்லை. நந்து, ஏதாவது சொன்னீங்களா என்று கேட்டபோது சிரித்து கொண்டு ஒன்றுமில்லை என்று தலையாட்டினான். நந்து கார்பட்டை திறந்து புக்ஸுக்காக குடைந்து கொண்டு இருந்தாள். சக்தி, அங்க என்ன செய்ற, வா என்று ரிஷி கூப்பிட்டவுடன் திரும்பும்போது அவள் கைப்பட்டு கீழே ஒரு கவர் விழுந்தது. அழகிய வேலைப்பாடு கொண்ட புடவை கண்ணில் பட்டது. அதன் அழகில் வண்ணத்தில் மயங்கி கையில் எடுத்தாள். ஆசையாக வருடி, ரொம்ப அழகா இருக்கு நந்து, எனக்கு பிடித்த கலர். சக்திக்கு அந்த புடவையை பார்த்ததிலிருந்து புடவை யாருக்கு என்று குறுகுறுப்பாக இருந்தது. அவனிடம் கேட்க துணிவும் இல்லாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் பார்வையை பார்த்து, சக்தி, அது எங்க மாமா பெண்ணிற்கு, இதை பாரு, அதே போல என் தங்கச்சிக்கும் என்று அவன் தங்கைக்கும் வாங்கியதை காண்பித்தான். மாமா பெண்ணிற்கா என்று சத்தம் இல்லாமல் கேட்டாள். ஆமாம், அந்த அழகு ரதிக்கு தேவதைக்குதான் என்று அந்த இடத்திலேயே வைத்து விட்டான். மாமா பெண் என்று சொல்கிறான், அப்புறம் என்னிடம் எதற்கு இத்தனை உரிமையாக பழகிறான்? ஒருவேளை டைம் பாஸ்க்காக பழகிறானோ? அவன் எங்க உரிமையா பழகிறான்? நான் தான் அவனை முதலில் கட்டிப்பிடித்தேன். கட்டிப்பிடித்தது மட்டுமில்லாமல் முத்தம் கூட என்று நினைக்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவன் எந்த ஒரு இடத்திலும் வரம்பு மீறவில்லையே. இதை நினைத்து அவள் அமைதியாக அமர்ந்து விட்டாள்.
ரிஷி அவளை நோட்டமிட்டு கொண்டு இருந்தான். சக்தி என்று வேண்டுமென்றே சமையல் அறையிலிருந்து அழைத்தான். பல தடவை அழைத்த பிறகு சத்தமில்லாமல் அவன் அருகில் போய் நின்றாள். ஹே, என்ன சத்தம் இல்லாம இருக்கீங்க? என்ன ஆச்சு? பேட்டரி டவுன் போல, சார்ஜ் இல்லையா? ச்சே, அப்படியெல்லாம் இல்லை நந்து. அவனிடம் மாமா பெண் பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருந்தாள். ரசமலாய் ஸ்வீட் எப்படி இருக்கு என்று நீ முதலில் சாப்பிட்டு சொல்லு சக்தி என்று ரிஷி கப் நீட்டினான். முதலா ஸ்வீட் செய்திருக்கேன். நந்து, நீங்க சாப்பிடுங்க. நந்து அவளிடம் அவன் கைகளை காட்டி, என் கையெல்லாம் மாவு, நீ முதலில் சாப்பிடு, இருங்க நான் ஊட்டுறேன் என்று அவனுக்கு ஊட்டிவிட்டாள். அவளை பார்த்து கொண்டே விழுங்கினான். அவன் கண்களில் வசீகரத்தில் மயங்கி பார்வை வீச்சை தாங்க முடியாமல் இமை தாழ்த்தினாள். சக்தி சூப்பர் என்று நந்து அவளை பார்த்து ஆசையாக சொன்னான். இது எனக்கு என்று அவன் சாப்பிட்ட மீதியை அப்படியே சாப்பிட்டாள். அதை பார்த்தவுடன் ரிஷிக்கு பனிமலை மேல் இருந்து பனி சறுக்கில் சறுக்கி விழுந்தது போல அத்தனை மகிழ்ச்சி. ரிஷி யாரோ ஒரு கூடை பூக்களை அவன் மீது போட்டது போல சந்தோஷம் அடைந்தான். இரவு அவன் நண்பர்கள் எல்லோரிடமும் ஆட்டம் பாட்டம் தொடர்ந்தது. ரிஷி தோழி காவியா ரிஷியிடம் உரிமையாக பழகுவதை பார்த்து மனதில் கோபம் கொண்டாள். அவள் உரிமையாக நந்துவை தொட்டு பேசும்போது அவனை முறைத்து கொண்டு இருந்தாள். ரிஷி சக்தியை பார்த்து, உனக்கு இத்தனை பொறாமை ஆகாது தங்கம் என்று மனதில் கொஞ்சிக் கொண்டான். நாட்கள் வேகமாக சென்றன. நந்தன் கல்யாண விஷயம் பற்றி அடிக்கடி சக்தி காதில் விழுவதால் கவலையாக இருந்தாள். அன்று சக்தி வேலை முடித்து வீடு சென்றவுடன் அவள் அத்தை தாமரை அழைத்தாள். என்ன சக்தி கண்ணா, குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்ன ஆச்சு என்றபோது, அத்தை நிஜமா இந்தியால தான் இருக்கீங்க? எப்படி என் குரலை வைத்து சரியா கண்டுபிடிச்சிங்க? உன்னைய சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். உன்னை பற்றி தெரியாதா சக்தி? எதிர்கேள்வி கேட்காத. என்ன ஆச்சு குட்டிமா? தாமரை கரிசனத்தில் மனம் உருகி, கொஞ்சமா சளி பிடித்த மாதிரி இருக்கு அத்தை. ஏன் சக்தி, நான் சொன்னதை கேட்காமல் இந்த குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? நிஜமா இல்ல லோட்டஸ். காலையில் ஏன் என்ன எழுப்பல? நீங்க செய்த வேலையால் நான் அந்த லூசு கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா போச்சு. வழக்கம் போல சக்தி அன்றும் ஆபீஸுக்கு லேட்டாக சென்று நந்தனிடம் திட்டு வாங்கினாள். நல்லா திட்டுனாரு தெரியுமா என்றாள் தாமரை. உங்களுக்கு எப்படி தெரியும்? தாமரை என் மகன்தான் சொல்லிவிட்டானே என்று வாய் வார்த்தையாக வந்ததை அப்படியே உள்ளே தள்ளினாள். எப்படி அத்த என்று மறுபடியும் கேட்டாள். தாமரை சமாளிக்கும் விதமாக, நீதான் அவரை பற்றி சொல்லியிருக்கியே கண்ணா, அதுதான் ரிஷியிடம் சொல்லி வைக்க வேண்டும் என்று தாமரை குறித்து கொண்டாள். அடி கழுத, நீ எழுந்துக்காததுக்கு நான் செய்த தப்பா? இது எந்த ஊர் நியாயம் சக்தி கண்ணா? எல்லாம் நம்ம ஊர் நியாயம்தான் அத்த. நான் நேற்று படுக்கும்போது சொல்லிட்டு தானே படுத்தேன். நீங்க ஏன் எழுப்பல லோட்டஸ்? அது ஒன்றும் இல்லை சக்தி. இங்க நம்ம ரிஷிக்கு ஜாதகம் பார்க்க போனோம். ஜாதகம் பார்த்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு. ஜாதகமா? உங்க பயிரை செய்யற அட்டகாசத்துல எல்லாம் நவகிரகமும் கட்டம் இல்லாம வெளியே குதிச்சு ஓடிச்சா? உங்க மகனை பத்தி என்னிடம் கேட்டால் நானே சொல்லிட போறேன். இதுக்கு எதுக்கு ஜோசியரை பார்த்து நேரம் காசு எல்லாம் செலவு செய்தீங்க? வெற்றிதான். கூடிய சீக்கிரம் இன்னும் பல கம்பெனி தொடங்குவாரு. ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கூட்டிக்கிட்டு வர போறாரு. அதுவும் வெள்ளக்காரி. சரிதானே? இதை தானே சொல்லியிருப்பாங்க உங்க ஜோசியர். இதை கேட்டு தாமரை சிரித்து, ரிஷி உனக்காக ஏதோ ஸ்பெஷலா வாங்கி வைத்திருக்கேன்னு சொன்னான். அத வேணான்னு சொல்லிடுவேன் என்று மிரட்டினவுடன் சக்தி பம்மி கொண்டு, அச்சோ சும்மா சொன்ன லோட்டஸ். சக்தி ஆவலாக,
சரி, ஜாதகம் பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? உங்க மருமக எப்ப வந்து உங்கள கொடுமை செய்ய போறா? நான் எப்போ உங்க சண்டைய தீர்த்து வைக்க போறேன்? இங்கிலீஷ் பேசுற பொண்ணு தானே? ஜாலி. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம். நான் வர மாதிரி தேதிய செட் செய்யுங்க. கல்யாணத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லோட்டஸ். எனக்கும் கண்டிப்பா கிராண்டா புடவ வேண்டும். உங்க மருமகளுக்கு எடுக்கிற அதே விலையில் எடுக்கணும். கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அப்பதான் கல்யாணத்துக்கு வருவேன். சொல்லிட்டேன். சக்தியை சீண்டும் பொருட்டு தாமரை, என் மருமகளும் நீயும் ஒண்ணு சக்தி. அது எப்படி கண்ணா?